மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பாருங்கள், நீங்கள் ரொம்பவுமே கவனமாக செயல்படக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம், கவனமாக செயல்பட வேண்டிய காரியம் என்ன, இது குறித்து ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமையும். அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு தீ இந்த மகரத்துக்கு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த தீ வெற்றிக்கானதாக இருக்கும். விழுந்தாலும் உடனே எழுந்து நின்றுடுவீங்க. இது மகர ராசி ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். நம்பிக்கை, உழைப்பு, இது ரெண்டுமே மகர ராசியோட வெற்றியின் ரகசியமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட வெற்றி பாருங்க, உங்களோட வாழ்க்கையில் எப்பவுமே உடனே கிடைச்சிருக்காது. எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றி கொஞ்சம் தாமதமாக தான் மகரத்துக்கு வரும். ஆனால் அப்படி தாமதமாக வந்தாலும் அந்த வெற்றி உங்களை நிலையானதாக நிற்கும். ஒவ்வொரு படியாக மெதுவாக ஏறுவீங்க. உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க கூட சீக்கிரமாக முன்னாடி போய் நிற்பாங்க. ஆனால் அதை பார்த்துலாம் நீங்கள் பயப்படவும் மாட்டீங்க, ஆச்சரியப்படவும் மாட்டீங்க. ஒரு படியாக ஏறினாலும் சிகரத்தில் மட்டும்தான் போய் நீங்கள் நிற்பீங்க. கஷ்டம் வந்தாலும் குலையாத மனசு மகரத்தின் ஒரு அடையாளம். அமைதியாக உழைச்சி வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் உங்களோட விஷயத்தையே வெளியில் சொல்லுவீங்க. உங்களோட அமைதி, உங்களோட உழைப்பு ஒரு நாள் கண்டிப்பாக இந்த உலகமே பாராட்டும். அந்த அளவுக்கு உயரத்தை அடைவீங்க. மெதுவாக நடந்தாலும் உங்களோட வெற்றி நிலையானதாக இருக்கும். உறுதியாக ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவங்க மகர ராசி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏற்பட்டிருக்கிறது சின்ன சின்ன கஷ்டத்தெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. எப்பவுமே உழைப்பிற்கேற்ற உயர்வை பெறக்கூடியவங்க நீங்கள் அப்படிங்கிறதுனால உழைக்கக்கூடிய அளவுக்கு நன்மை கண்டிப்பாக சேரும். ஏன்னா மகரத்துக்கு உழைப்பு தான் அடையாளமாகவே இருக்கும். உழைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டீங்க. கஷ்டம் நஷ்டம் எது வந்தாலும் சரி, தன் உழைப்பு தான் தனக்கு முக்கியம் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. இந்த உழைப்பு உங்களோட அடையாளமாக்குறதுனால பெரும்பாலும் இருக்கக்கூடிய பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க. வெற்றி உங்களை தேடி வரும் விரைவில். அது ரொம்ப நாளும் கிடையாது, தூரமும் கிடையாது. உங்களுக்கான வெற்றி உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த உழைப்பை மட்டும் நீங்கள் போட்டால் போதும். மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சாதாரண மனிதரே கிடையாதுங்க. அமைதியாக உழைச்சி மெதுவாக உயரக்கூடிய ஒரு சிறப்பான ராசி. மலை ஏறுறாங்கல்ல, அவங்கள போல தான். உங்கள் பயணம் கூட சத்தம் இல்லாமல் அமைதியாக தான் இருக்கும். ஆனால் உங்கள் வெற்றி இந்த முழு உலகமே கேட்கக்கூடிய அளவுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. அது என்ன தெரியுமா? கைவிடாத மனம்தான். எதையுமே என்னால் முடியாது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டீங்க. வீட்டில் இருக்கிறவங்க கூட கேளுங்க, ஆண் பெண் அந்த ஒரு வித்தியாசம்லாம் இல்லை. இந்த மகரத்துக்கு எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் சிறப்பாக செஞ்சு காட்டுவீங்க. ஏன்னா மற்றவங்க செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிற வேலையை கூட நீங்கள் சிறப்பாக செய்வீங்கன்னா பார்த்துக்கோங்களேன். எவ்வளோ சிரமம் வந்தாலும் சரி, நீங்கள் ஓடி ஒளியலாம் மாட்டீங்க, நின்றும் போக மாட்டீங்க. அடுத்து என்ன செஞ்சால் முன்னேற முடியும் அப்படிங்கிறத யோசித்து முன்னேறிக்கிட்டே போயிட்டே இருப்பீங்க. சில சமயம் உங்களுக்கே தோணும், என்னால் ஏன் இப்படி ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய முடியல, குழப்பம் வருது அப்படின்னு. அது உண்மை என்னென்னா, நீங்கள் நிறைய யோசித்து சிந்திச்சு குழப்பத்தை அடைஞ்சிடுறீங்க. அந்த குழப்பத்தை மட்டும் தவிர்த்தாலே போதும், எல்லாமே நல்லா தான் நடக்கும். நீங்கள் அதிகமாக யோசிக்கிறதுனாலேயே குழப்பத்தை அடையிறீங்க. யோசித்து செய்கிறது நல்லது, ஆனால் யோசிச்சுட்டே இருக்கிறது தப்பு தானே. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டால் கண்டிப்பாக சாதனையை அடையலாம். மெதுவாக போகிறது தோல்வி இல்லைங்க, உறுதியான வெற்றியோட பாதை. உங்கள் பொறுமை உங்களுக்கு பெரிய பலம். ஆனால் அதை ரொம்பவுமே எடுத்துக்கக்கூடாது. சரியான நேரத்தில் அதை பயன்படுத்தணும். உழைப்புக்கு உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்வு வரும். இதை மனசில் வச்சுட்டு அந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் நன்மையை பெறலாம். மகர ராசி கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உயரம் கண்டிப்பாக உங்களை நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். உயரம் தானாக சேரும் அப்படின்னு கூட சொல்லாங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த சூழல் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை உண்டாக்கி தரப்போகுது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாமா? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையை தீர்க்கணும்னு நினச்சா சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு செய்கிறது நன்மை ஏற்படுத்தும். அப்படி சனி பகவானை வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடணும். அதுவும் ஓம் கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை உச்சரித்து வழிபடுறது நல்லது. இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு சனி பகவானை மனசார வேண்டிக்கிட்டு ஓம் கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் பிரார்த்தனை பாருங்கள், விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே சேரும். உங்களோட வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்க வாழ்த்துக்களையும், எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ உங்களுக்காக ஆண்டவன் கிட்ட நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம்.
உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் வந்து ஜாதக அமைப்பால் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வு பெறலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். உழைப்பு உங்களோட அடையாளமாக இருக்குது மகர ராசிக்கு. வெற்றி அதனால் தானாக உங்களை தேடி வரும். வெற்றி தேடி வர தூரம் ரொம்ப தூரம் கிடையாது. நீங்கள் உழைப்பை உண்மையாக நம்புங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். இந்த மகர ராசிக்கு இந்த மாதத்தின் கிரக சூழலால் என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத வாங்க விரிவாக இப்போ பார்க்கலாம். மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வளர்ச்சி அப்படிங்கிறது அமைதியாக இருக்கும். தாம் ஆடம்பரம்லாம் கிடையாதுங்க. நிறைய பேர் ஆடம்பரம் காட்டிட்டு கூட முன்ன போகிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களோட அமைதி நல்ல ஒரு வளர்ச்சியை இப்போ ஏற்படுத்துது. உங்களோட வெற்றி பேசும், நீங்கள் பேச மாட்டீங்க. வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அதனால் பயப்பட தேவையில்லை. பெரிய மாற்றங்கள் இல்லைனாலும் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே பாரு உங்களுடைய எதிர்காலத்தை ஸ்ட்ராங்காக மாற்றக்கூடிய ஒரு அடியாக இருக்கும். உங்களோட பாதை வெற்றி பாதையை நோக்கி செல்லுது. அதனால் கவனமாக முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளோட எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது நல்லது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியிலையுமே எதிர்காலத்தின் வெற்றிக்கான ஒரு அடி. குடும்ப சூழல், அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு, இது எப்படி இருக்குன்னு பார்த்தா வேலையில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குங்க. வேலை பழுவுமே அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உழைப்புக்கு தயங்காதவங்க தானே நீங்கள், அதனால் பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க. சிறப்பாக செயல்பட்டு நன்மைகளை பெறலாம். கொடுக்குற வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்வதால் நல்ல ஒரு உயர்வை உண்டாக்க முடியும். அதே போல் நீங்கள் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுவங்க. அதனால் உங்கள் மேலதிகாரிகள் கொடுக்குற வேலையிலையுமே கஷ்டமாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் அதை சரியாக செஞ்சு முடிங்க. அதுக்கான பாராட்டு, அதுக்கான அங்கீகாரம், இது ரெண்டையுமே நீங்கள் பெறலாம். அதே போல் கூட வேலை செய்கிறவங்கிட்டையுமே கொஞ்சம் அனுசரித்து போங்க. கோவப்பட்டுக்கிட்டு ஏதாவது வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு பிரச்சனையை பெருசு பண்ணிடாதீங்க. கோபம், இந்த சண்டை போடுறது, இதெல்லாம் தவிர்க்கணும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பேசி தீர்க்கணும். சண்டை சச்சுரவுகளில் ஈடுபட்டால் அது பின்னடைவை ஏற்படுத்திடும். கூட இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். மேல் அதிகாரிகள் பாராட்டு பெறணும்னு நினச்சிங்கன்னா கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செஞ்சாலே போதும். அதுக்கான வாய்ப்பெலாம் நிறையவே இருக்குது. உங்களுக்கு நிறைய ஒரு பொறுப்பு வருங்க இப்போ. அதனால் உங்கள் பொறுப்பு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது நல்லது. வியாபாரம் தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வருமானம் இப்போ நிலையானதாக இருக்கும். கடந்த காலத்தை விடவே இப்போ சிறப்பான உயர்வு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. வாடிக்கையாளர்கள்கிட்ட கோவப்பட்டு பேசாமல் நிறைய சலுகைகளை கொடுத்து நீங்கள் கஸ்டமர்களை அதிகப்படுத்தலாம். வச்சிருக்கிற பொருட்களை தரமாக வச்சுருக்கணும். அதுதான் முதல் காரணம். நல்ல ஒரு சூழலை உங்களுக்கு உண்டாக்கி தரும். பேரை வந்து கெடாமல் இருக்கணும்னா தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க நியாயமாக நடந்துக்கணும். பண விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா பண வருமானம் உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. தேவையில்லாத செலவு மட்டும் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்களா நல்லது. பண வருமானம் இருக்குது அப்படின்னா எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு உணர்ந்து செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும். பண வருமானம் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால தேவையில்லாத செலவை குறைச்சிக்கிறது நல்லது. சேமிக்க தொடங்குறது இந்த காலகட்டத்தில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். எதிர்கால நலன் கருதி சேமிக்க தொடங்குங்க. குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் சின்னதாக கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏதாவது வாக்குவாதம் வருது அப்படின்னா அதை சும்மா விட்டுருங்க. பேசி பிரச்சனையை பெருசு பண்ணிடாதீங்க. விட்டு கொடுத்து போங்க. காதலில் வந்து உங்களோட நிலைமை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் முன்னேற்றம் ஸ்டேபிளாக இருக்கும். உடல் மற்றும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும், மனநிலையை பொறுத்த வரைக்குமே சில நேரத்தில் பாருங்களேன், வேலை கொஞ்சம் நிறையா இருக்குது, குடும்ப சூழலுமே கொஞ்சம் வாக்குவாதம் வர மாதிரி இருக்குது. அப்படிங்கிறதுனால சோர்வாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த டயர்ட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் ஒரு பிளான் பண்ணி அந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுங்க, அது நல்லது. ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கோங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியான நேரத்துக்கு தூங்குறது, இது ரெண்டுமே நல்லது. டென்ஷனை குறைக்க யோகா தியானம் செய்யுங்க, அது ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா அது சனிக்கிழமையில் செய்கிற விஷயங்கள் நல்லதாக நடக்கும். அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு நீலம். அதிர்ஷ்ட எண் 8. சனிக்கிழமையில் பெரும்பாலும் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு வந்து நீல கலரில் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு நேர்மறையான ஆற்றலை அதிகரித்து தரும். இந்த மாதம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட மெதுவான வளர்ச்சியை நிலைநாட்டக்கூடிய காலகட்டம். நீண்ட கால வெற்றிக்கு இப்போ அடிப்படையான துவக்கம் ஆரம்பிக்குது. மகர ராசிக்காரங்க அமைதியாக உழைச்சி உயரத்தை அடையக்கூடிய சக்தி கொண்டவங்க. அப்படிங்கிறதுனால உங்களோட பயணம் இப்போ வெற்றியை நோக்கி அமையுது.
இந்த காலகட்டத்தில் பொறுமையாக நிதானமாக கவனமாக செயல்படணும். கோபத்தை விடுக்கணும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது எல்லா வகையிலுமே நல்லதாக அமையும். இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத கிரக சூழல் பெரும்பாலும் நன்மை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கவனமாக முன்னெச்சரிக்கை அந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது நல்லது. கஷ்டம் வந்தாலும் குலையாத மனசு தானே மகரம். அதனால் வெற்றியை நோக்கி எடுத்து வைங்க. இறைவனோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு நன்மை அப்படிங்கிறது தொடர்ந்து வரும். சிறப்பான உயர்வை கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க.